நம்முடைய மாநில இளைஞனுடைய செயலாளர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞனுடைய துணை செயலாளர் அன்பண்ணன் ஜோயல் அவர்களுடைய ஏற்பாட்டில் இசையமைப்பாளர் பாபு அவர்களுடைய இசையில் உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா என்கின்ற ஒரு எழுச்சிமிகு ஒரு பாடலை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்ந்து இளைஞர்கள் பாராட்டுகின்ற வகையில் ஒரு எழுச்சி பாடலாக குறிப்பாக டிசம்பர் 17 அன்று நடைபெறவிருக்கின்ற 2வது மாநில இளைஞரணி மாநாட்டிற்கான மேலும் இளைஞர்களுக்கு அதில் பங்கு பெறுவதற்கான ஒரு எழுச்சியை உத்வேகத்தை வழங்குகின்ற அளவிற்கு மிக சிறப்பான முறையில் இந்த பாடல் உருவாகியிருக்கின்றது. அதற்கான அந்த பாடலை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்வை என் மூலமாக அதை செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கின்ற அண்ணன் ஜோயல் அவர்களாக இருந்தாலும் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மாநில இளைஞனுடைய துணை செயலாளராக இருந்தாலும் அதேபோன்று நம்முடைய சென்னை மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற அனைத்து மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது தொடர்ந்து ஏதோ இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றோம். இது இங்கு மட்டும் அல்லாமல் இனி மாவட்டம் முழுவதும் இது போன்ற ஒரு எழுச்சிமிகு பாடல்களை, ஏனென்று சொன்னால் இந்த பாடல் என்று வரும்பொழுது ஏதோ வெறுமான ஒரு புகழுரைக்கின்ற பாடல் என்பதை காட்டிலும் இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய தன்னுடைய உழைப்பு, அது பொதுமக்களுக்கான உழைப்பாக இருந்தாலும் தன்னுடைய தொகுதி மக்களுக்கான உழைப்பாக இருந்தாலும் தன்னுடைய துறை சார்ந்து பல்வேறு சாதனைகளை செய்வதாக இருந்தாலும் இந்த இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகளை பாராட்டுகின்ற வண்ணம் அவர்களுக்கான அந்த பொற்கிளியை வழங்குகின்ற விழா என்று தன்னுடைய உழைப்பை முழுவதும் செலுத்தியிருக்கின்றார். ஆக அவருடைய உழைப்பை பறைசாற்றுகின்ற விதமாக தொடர்ந்து அவர் இது போன்ற உழைப்பில் ஈடுபட வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை அவருக்கும் வழங்குகின்ற வகையில் இன்றைக்கு இந்த பாடல் உருவாகி இருக்கின்றது. அந்த பாடலுக்கான வரிகளை தந்தவர் அண்ணன் ஜோயல் அவர்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதேபோன்று அதற்கான இசையை வழங்கியிருக்கின்ற நம்முடைய இசையமைப்பாளர் அன்பு சகோதரர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே மாவட்ட செயலர் கூட்டம் முடிந்த பிறகு நம்முடைய கழகத் தலைவர் எங்களுக்கு இருக்கின்ற கட்டளை என்பது ப்ரெஸ்ஸு என்னைக்கியாக இருந்தாலும் இதை பற்றி கேட்கும் பொழுது அதற்கான முழு அந்த பதிலையும் வழங்க வேண்டியது கழகத்தினுடைய முதன்மை செயலருடைய பொறுப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அதனை அவர் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.